الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق وهم يعلمون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத் தஃபாசிர் என்ற தஃப்சீர் கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் 144 ஆயத்துகள் முடித்து 145வது ஆயத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். வலைன் அத்தீத்தல் லதீன ஊத்துல் கிதாப பிகுல்லி ஆயத்தின் மா தபிஊ கிப்லதக் என்று ஆரம்பமாகி இலா வலஅல்லக்கும் தஹ்ததூன் என்று முடியும் வரை உள்ள ஆயத்துகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆயத்துகளுடைய தொடரை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். இந்த ஆயத்துகளை பாடத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் பாடம் 200ஆம் பாடத்தை அடைந்திருக்கிறோம். நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆயத்தின வைன்ன ஃபரீக மின்ஹும் லயக்துமூனல் ஹக்க வஹும் யஅலமூன், உண்மையை மறைக்கிறது. அதே போல பிடிவாதம், பெருமையின் காரணமாக உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, இதுவெல்லாம் மிக ஒரு ஆபத்தான விஷயம். இது பாடம் 200, அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் பார்க்க போகிறோம். இந்த 200ஆம் பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்பு. வழக்கமாக நாம் ஆரம்பமாக ஒவ்வொரு பாடத்திலேயும் ஒவ்வொரு ஆயத்தினுடைய ஆரம்பத்திலேயும் நாம் முதலாவதாக கொண்டு வருவது என்ன? தொடர்பு சம்பந்தமான விஷயங்களைத்தான் கொண்டு வருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை தான் என்ன செய்வோம், கொண்டு வருவது வழக்கம். ஆரம்பமாக என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, இதற்கு முன்னால் கடந்த ஆயத்துகள் என்ன, இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஆயத்துகள் என்ன, இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகள் என்ன, இதைத்தான் வழக்கமாக ஆரம்பத்தில் நாம் கொண்டு வருவது. கிதாபுடைய ஆசிரியரும் அவ்வாறு தான் கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் தான் நாமும் தொடர்பு என்று, அதாவது அல் முனாசபத் என்று கொண்டு வந்திருப்பாங்க. தப்சீல பார்த்தோன்னா அல் முனாசபத் அப்படின்னா என்ன, தொடர்பு. இந்த ஆயத்துகளுக்கும் அதற்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன? அப்போ இந்த தொடர்புல நம்ம கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பிடிவாதமும் பெருமையும் தீனை பறித்துவிடும். பிடிவாதமும் பெருமையும் தீனை பறித்துவிடும், தீனை இல்லாமல் ஆக்கிவிடும். பிடிவாதம் என்பது வீண் பிடிவாதம். யுசிர்ரு அலாமா ஃபஅலு, செய்வது தவறாக இருந்தாலும் அது சரிதான் என்று சொல்லுவாங்கள, நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பது போல. தான் செய்வது தப்பாக இருந்தாலும் தான் செய்வதுதான் சரி என்று பிடிவாதமாக இருப்பது. இது தீனுடைய விஷயத்துல, நபிமார்கள் விஷயத்தில், அல்லாஹுடைய விஷயத்தில் இந்த பிடிவாதம் என்பது நம்மை ஆபத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹு தாலாவுடைய தீனை அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான், அது என்னுடைய மனதிற்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி நான் அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்து நான் நினைப்பதுதான் செய்வேன் என்று சொன்னால் அது நமக்குத்தான் ஆபத்து. அதே போல பெருமை என்பது அல்லாஹ்விற்கு மட்டும் சொந்தமானது. அதை ஒரு மனிதன் உடுத்த நினைத்தாலோ போர்த்த நினைத்தாலோ அது அவனுக்கு பெரும் ஆபத்தை தான் விளைவிக்கும். பெருமை கடுகளவு இருந்தாலும் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான் என்பதாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிடிவாத குணத்தையும் பெருமையையும் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். அதுதான் நம்முடைய மார்க்கத்திற்கு பாதுகாப்பு. இந்த 2 குணம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மை தீனை விட்டு நிராசையாக ஆக்கிவிடும், தீனுடைய நல்ல விஷயங்களை பின்பற்றுவதை தடுத்துவிடும். இரண்டால் ஆரம்ப காஃபிர்கள் அனைவரும் எடுத்துக்கொண்டாலும் சரி,
மக்கத்து காஃபிர்களாக இருந்தாலும் சரி, அதேபோல் அந்த யூத நசராக்களாக இருந்தாலும் சரி, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் மிக முக்கிய காரணம், உண்மை வெளியே தெரியும், உண்மை நன்கு தெரியும், இதுதான் உண்மை என்பதும், இவர் பொய் சொல்ல மாட்டார் என்பது நன்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் அந்த பிடிவாதம், அந்த பெருமையின் காரணமாகத்தான் தீனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது என்பது ஷரியத்திலே, சீரத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம்தான். எனவே அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் காண இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு முன்பாக நாம் முதலாவது ஆயத்துகளுடைய அர்த்தங்களை பார்த்து விட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், ஆயத்துடைய அர்த்தங்களை பார்ப்போம். அதற்கு பின்பாக ஒவ்வொன்றாக காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலையின் அதைத்தல்லதீன ஊத்துல் கிதாப பிகுல்லி ஆயத்தின் மா தபிஊ கிப்லத்தக். ஆகவே நபியே, வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிடம் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகள் அனைத்தையும் நீர் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உமது கிபிலாவை பின்பற்றப் போவதில்லை. ஒமா அன்ட பிதாபிஇன் கிபிலத்தஹும், ஒமா அன்ட பிதாபிஇன் கிபிலத்தஹும், நீரும் அவர்களுடைய கிபிலாவை பின்பற்றப் போவதில்லை. ஒமா பாலுஹும் பிதாபிஇன் கிபிலத்த பால், ஒமா பாலுஹும் பிதாபிஇன் கிபிலத்த பால், அவர்களிலும் வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிலும் ஒருவர் மற்றொருவரின் கிபிலாவை பின்பற்றப் போவதும் இல்லை. وَلَئِنِ اتَّبَعْتَ أَهْوَاءَهُمْ مِنْ بَعْدِ مَا جَاءَكَ مِنَ الْعِلْمِ إِنَّكَ إِذًا لَمِنَ الظَّالِمِينَ. ஆதலால் மக்காவை நோக்கி தொழும்படி உமக்கு வஹ்யின் மூலம் உத்தரவு வந்ததன் பின்னரும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றினால் நிச்சயமாக நீரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்தான் என்று கருதப்படுவீர். மின் பஅதி மா ஜாஅக மினல் இல்ம் இன்னக இதல் லமினல் லாலிமீன். அல்லதீன, இந்த ஆயத்துடைய அர்த்தம் ஒரு தடவை திரும்ப ஒருக்க வைக்கிறோம். ஆகவே நபியே, வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிடம் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகள் அனைத்தையும் நீர் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உமது கிபிலாவை பின்பற்றப் போவதில்லை. நீரும் அவர்களுடைய கிபிலாவை பின்பற்றப் போவதில்லை. வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களிலும் ஒருவர் மற்றொருவரின் கிபிலாவை பின்பற்றப் போவதும் இல்லை. ஆதலால் மக்காவை நோக்கி தொழும்படி உமக்கு வஹ்யின் மூலம் உத்தரவு வந்ததன் பின்னரும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றினால் நிச்சயமாக நீரும் அநியாயக்காரர்களில் உள்ளவர்தான் என்று கருதப்படுவீர். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் தங்கள் பிள்ளைகளை சந்தேகமற அறிவதைப் போல் அந்த மக்காவின் திசையளவில் நீங்கள் திரும்பி தொழுவீர்கள் என்பதை அறிவார்கள். அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். யஅரிஃபூனஹுன, அவர்கள் நீங்கள் மக்காவின் திசையளவில் திரும்பி தொழுவீர்கள் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். எவ்வாறு? அவர்களுடைய குழந்தைகளை அறிவதை போன்றே. وَإِنَّ فَرِيقًا مِّنْهُمْ وَإِنَّ فَرِيقًا مِّنْهُمْ لَيَكْتُمُونَ الْحَقَّ وَهُمْ يَعْلَمُونَ. ஆனால் நிச்சயமாக அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கறிந்து கொண்டே இந்த உண்மையை மறைக்கின்றனர். لَيَكْتُمُونَ الْحَقَّ وَهُمْ يَعْلَمُونَ. الْحَقُّ مِنْ رَبِّكَ الْحَقُّ مِنْ رَبِّكَ. நபியே, கிபிலாவை பற்றி உமது இறைவனிடமிருந்து வந்த இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான கட்டளையாகும். அல் ஹக்கு மிர் ரப்பிக், நபியே, கிபிலாவை பற்றி உமது இறைவனிடமிருந்து வந்த இதுதான் உண்மையான கட்டளையாகும். ஃபலா தகூனன்ன மினல் மும்சரீன், ஆதலால் நீர் சந்தேகிப்பவர்களில் ஒருவராக ஒரு சிறிதும் ஆகிவிட வேண்டாம். வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா. நம்பிக்கையாளர்களே, ஒவ்வொரு கூட்டத்தவருக்கும் ஒரு திசையுண்டு, அவரவர் அதன் பக்கம் முன்னோக்குவார். வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் கைராத். திசை மட்டும் நோக்கமல்ல, நன்மையானவற்றை செய்வதில் நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்திச் செல்லுங்கள். ஐனமா தகூனு யஅதி பிகுமுல்லாஹு ஜமீஆ. நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான்.
இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் ஆவான். அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன் அல்லாஹ்தான் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். வமின் ஹைசு ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். ஆகவே நபியே, நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழும்போது மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. வஇன்னஹு லல்ஹக்கு மிர் ரப்பிக், நிச்சயமாக இதுதான் உமது இறைவனுடைய உண்மையான கட்டளையாகும். ஆகவே இதை பற்றி வீண் தர்க்கம் செய்பவர்களே, வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன் இன்னஹு லல்ஹக்கு மிர் ரப்பிக் வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். ஆகவே இதை பற்றி வீண் தர்க்கம் செய்பவர்களே, நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இல்லை. அல்லாஹ் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றான், பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். வமின் ஹைசு ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம். நபியே, நீர் எங்கு சென்றாலும் தொழும்போது மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உமது முகத்தை திருப்புவீராக. வஹைசுமா குன்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா வஹைசுமா குன்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா. நம்பிக்கையாளர்களே, அவர்களில் வரம்பு மீறியவர்களை தவிர மற்ற மனிதர்கள் நம்பிக்கையாளர்களே, அவர்களில் வரம்பு மீறியவர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் விவாதம் செய்ய எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்களும் எங்கிருந்த போதிலும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஹைசுமா குன்தும் ஃபவல்லு உஜுஹக்கும் ஷத்ரா லியல்லா யகூன லின்னாசி அலைக்கும் ஹுஜ்ஜத்துன் லியல்லா யகூன லின்னாசி அலைக்கும் ஹுஜ்ஜத்துன். அவர்களில் வரம்பு மீறியவர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வீண் விவாதம் செய்ய எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என்பதற்காக நீங்களும் எங்கிருந்த போதிலும் மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கமே உங்கள் முகத்தை திருப்புங்கள். லியல்லா யகூன லின்னாசி அலைக்கும் ஹுஜ்ஜத்துன் இல்லல்லதீன ஸலமு மின்ஹும் ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி. ஆகவே அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், எனக்கே நீங்கள் பயப்படுங்கள். வலி உச்சிம்ம நிஅமதி அலைக்கும் வலஅல்லக்கும் தஹ்ததூன். கிபிலாவை பற்றிய இந்த கட்டளையின் மூலம் என் அருட்கொடையை நான் உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பேன், அதனால் நிச்சயமாக நீங்கள் நேரான வழியை அடைவீர்கள். வலி உச்சிம்ம நிஅமதி அலைக்கும் வலி உச்சிம்ம நிஅமதி அலைக்கும். கிபிலாவை பற்றிய கட்டளையின் மூலம் என் அருட்கொடையை நான் உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பேன். வலஅல்லக்கும் தஹ்ததூன், அதனால் நிச்சயமாக நீங்கள் நேரான வழியை அடைவீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான். இந்த ஆயத்துகளின் மூலமாக நமக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்ன, நாம் புரிந்த விஷயம் என்ன? அதாவது கிபிலா சம்பந்தமாக பேச்சு போய்கொண்டிருக்கிறது. கிபிலாவுடைய விஷயத்திலே அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். வேதவாசிகள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் கிபிலா எது என்பது குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் எந்த திசையை நோக்கி தொழ வேண்டும், தொழுவார்கள் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். தெரிந்து கொண்டும் அதை மறைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களே கிபிலாவுடைய விஷயத்தில் உறுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பின்பற்றக்கூடியது அவங்க பின்பற்ற மாட்டாங்க, அவங்க பின்பற்றுறது நீங்க பின்பற்ற மாட்டீங்க. அவர்களில் சிலரை கிபிலாவுடைய விஷயத்தில் மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருபோதும் அவர்களுக்கு அது விஷயத்தில் வழிபட்டு விடாதீர்கள். எனவே நீங்களும் சரி, உங்களை சார்ந்த முஸ்லிம்களும் சரி, அவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைத்து விடக்கூடாது, அவர்கள் உங்களோட தர்க்கம் செய்யக்கூடாது. எனவே நீங்களும் கிபிலாவை உங்களுக்கு மஸ்ஜிதுல் ஹராமாகவே ஆக்கி கொள்ளுங்கள். இந்த விஷயத்துல நீங்க அவர்களை பயப்படாதீர்கள். என்னதான் பயப்படணும்னு சொல்லிட்டு சொன்னா, உங்களுக்கு இந்த கிபிலா விஷயத்துல பரிபூர்ணப்படுத்துவதன் மூலமாக என் நியமத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி வைப்பேன். அதன் மூலம் நீங்கள் நேர்வழியை அடையலாம் என்பதை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலம் சொல்லி காண்பிக்கின்றான். இது அந்த 5 ஆயத்துகளுடைய சுருக்கமாக இருக்கிறது. சரி, இதன் மூலம் நான் இப்பொழுதுடைய தொடர்பையும் தஃப்சீரையும் இன்ஷா அல்லாஹ் சென்று பார்ப்போம். பாருங்கள். قال الله تعالى, அல்லாஹு தாலா சொல்கிறான், وَلَئِنْ أَتَيْتَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ بِكُلِّ آيَةٍ مَا تَبِعُوا قِبْلَتَكَ.
என்று 145வது ஆயத்திலே ஆரம்பம் செய்து வலஅல்லக்கும் தஹ்ததூன் என்ற ஆயத் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வழக்கமாக பார்ப்பதை போன்று அல் முனாசபத், சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, சென்ற ஆயத் எது சம்பந்தமாக பேசப்பட்டது, எது சம்பந்தமான விஷயங்கள் வந்தது என்பதை லேசாக நினைவு கூறிக்கொள்வோம். அதாவது அந்த மடையர்கள் யாரு, யூதர்களாக இருக்கட்டும் முஷிக்கின்களாக இருக்கட்டும், என்ன சொன்னார்கள், இவர்கள் ஒரு கிபிலாவை நோக்கி திடீரென தொழுகிறார்கள், இன்னொரு கிபிலாவின் பக்கம் திரும்புகின்றார்கள் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா சொன்னான், கிழக்கும் மேற்கும் அவனுக்கு சொந்தம், அவன் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். அதோடு மட்டுமல்லாமல் உங்களை நாம் நடுத்தனமான உம்மத்தாக ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் நாளை மறுமையிலே நபிமார்களுக்கு சாட்சியாக நீங்கள் இருப்பீர்கள், உங்களுக்கு சாட்சியாக உங்கள் நபி இருப்பார் என்பதாக சொன்னதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் ஒரு திசையை நோக்கி தொழுதீர்கள், இப்பொழுது காபாவின் பக்கம் நோக்கி காபாவின் திசையை முன்னோக்கி தொழச் சொல்லி நாம் கட்டளையிட்டு விட்டோம். இதற்கு முன் தொழுத அந்த தொழுகையினுடைய நிலை என்ன என்பதாக அவர்கள் இறந்து போய்விட்டார்களே, அவர்களெல்லாம் பைத்துல் முகத்தஸை மட்டும் நோக்கி தொழுது விட்டு காபாவின் பக்கம் கிபிலா திரும்புவதற்கு முன்பாக இறந்து விட்டார்களே, அவர்களுடைய நிலை என்ன என்பதாக இவர்கள் உங்களை பார்த்து கேட்கிறார்கள் அல்லவா, அவருடைய தொழுகை ஒருபோதும் வீணாகாது என்பதாக சொல்லுங்கள். அதே போன்று நீங்கள் கிபிலாவை முன்னோக்கிய தொழுது கொள்ளுங்கள் என்பதாகவெல்லாம் அல்லாஹு தஆலா சென்ற ஆயத்துகளிலே கட்டளை பிறப்பித்தான். அதன்படி நடந்து கொண்டிருந்தது. சரி, இப்பொழுது அதை தொடர்ந்து இங்கு என்ன வருகிறது என்றால், லம்மா தக்கர தஆலா மா காலஹு ஸுஃபஹாவு மினல் யஹூதி இந்த தஹ்வீலில் கிபிலத்தி மினல் பைத்தில் முகத்தஸி இலல் கஅபத்தில் முஅல்லமதி. அல்லாஹு தாலா கூறி காட்டிய பொழுது, அல்லாஹு தாலா சொன்ன பொழுது, எதை, மா காலஹு ஸுஃபஹா, அந்த மடையர்கள் அறிவிலிகள் எந்த ஒன்றை சொல்வார்களோ அந்த விஷயத்தை சொன்ன பொழுது நாம் இப்போ அதை சொல்லி காண்பித்தோம். மினல் யஹூதி, யூதர்களிலிருந்து, இந்த தஹ்வீலில் கிபிலத்தி, கிபிலா மாறக்கூடிய விஷயத்திலே, மின் பைத்தில் முகத்தஸி, பைத்துல் முகத்தஸிலிருந்து, இலல் காபத்தில் முஅல்லமதி, கண்ணியமான உயர்வு பொருந்திய காபாவின் பக்கம் கிபிலா மாறக்கூடிய விஷயத்தை பற்றி யூதர்களிலிருந்து அறிவற்றவர்கள் மடையர்கள் எந்த ஒன்றை சொன்னார்களோ அதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி முடித்ததற்கு பின்பாக, அதை பற்றி அல்லாஹு தாலா சொன்னதற்கு பின்பாக, அமர ஏவுகிறான், ரசூலஹு, அவனுடைய திரு ரசூலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா ஏவினான், பிஐ யதவஜ்ஜஹ ஃபீ ஸலாத்திஹி, அவர்கள் தன்னுடைய தொழுகையிலே முன்னோக்கும்படியாக ஏவுகிறான். இந்த விஷயத்தை சொல்லிட்டான். பைத்துல் முகத்தஸ்ல இருந்து காபாவின் பக்கம் நீங்க திரும்பினதுக்கு இந்த யூதர்கள் மடையர்கள் என்னென்ன சொன்னார்கள் என்ற விஷயங்களை அல்லாஹ் சொல்லி முடித்ததற்கு பின்பாக தன்னுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஏவி விட்டான். அவன் கட்டளையிடுகின்றான், அவருடைய தொழுகையிலே அவர்கள் முன்னோக்குவதற்கு நஹ்வல் பைத்தில் அத்தீக், கண்ணியமான வீட்டின் பக்கம், அதாவது காபத்துல்லாவின் பக்கம். பைத்துல் அத்தீக்னா அதாவது சிறப்பு நிறைந்த அந்த காபாவின் பக்கம், கண்ணியம் நிறைந்த அந்த பைத்துல்லாவின் பக்கம் அதை முன்னோக்கும்படியாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். அதாவது ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் வஹைசு மா குன்தும் ஃபவல்லு உஜூஹகும், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்க உங்களுடைய முகத்தை காபத்துல்லாவின் பக்கம் திருப்பி விடுங்கள், வஹைசு மா குன்தும், எங்கு இருந்தாலும் சரி, மக்களுக்கும் சொல்றான் முஸ்லிம்களுக்கும் சொல்றான், வஹைசு மா குன்தும் ஃபவல்லு உஜூஹகும் ஷத்ரஹு, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி உங்கள் திசையை தொழுகையின் போது காபத்துல்லாவின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள், அல்லா யகூன லின்னாஸி அலைக்கும் ஹுஜ்ஜத்துன் இல்லல்லதீன ஸலமூ மின்ஹும், அவர்களை யார் உங்கள்ட்ட விவாதம் செய்ய வேண்டும், தர்க்கம் செய்ய வேண்டும் கிபிலா விஷயத்துல என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் அநியாயக்காரர்களை தவிர மற்றவங்களுக்கு எந்த விதமான தர்க்கம் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைத்து விடாதபடி நீங்களும் எங்கிருந்தாலும் காபாவை நோக்கியே தொழுது கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கும் கட்டளையிடுகிறான். ذكر في هذه الآيات, இந்த ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அன்ன அஹ்லல் கிதாப், நிச்சயமாக வேதவாசிகள், قد انتهوا في العناد والمكابرة, قد انتهوا அவர்கள் அடைந்து விட்டார்கள், கடைசிக்கு ஆயிட்டாங்க, ஃபில் இனாதி, விதண்டா அதாவது விவாதத்திலேயும் பிடிவாத குணத்திலேயும், வல் முகாபரத்தினா பெருமை அடிப்பதிலேயும் அவர்கள் எல்லை கடந்து விட்டார்கள்.
திட்டமாக எல்லை கடந்து விட்டார்கள். இலா தரஜத்தில் யஸி மின் இஸ்லாமியும், அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலிருந்து நிராசையின் அந்தஸ்தை அடைந்து அவர்கள் பெருமை என்னும் பிடிவாதத்தின் மூலமாக எல்லை கடந்து விட்டார்கள். அப்ப இனி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அவர்களிடமிருந்து கை மீறிவிட்டது. ஏன்? 2 காரணம். பிடிவாதம், பெருமையடித்தல். பிடிவாதம், பெருமையடித்தல், இந்த 2 குணத்தின் காரணமாக. பிடிவாதம் என்ன? ஒன்று, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிய அந்த திசையை நோக்கி நாங்கள் திரும்ப மாட்டோம்னு சொல்லி பிடிவாதம். அடுத்து இஸ்லாம் எங்களுடைய மார்க்கம் தான் உண்மை, நாங்கள் தான் உண்மையில் இருக்கோம், எங்கள் ரசூல் தான் சிறந்தவங்க, எங்கள் வேதம் தான் உயர்ந்தது என்று பெருமை அடித்துக் கொண்டிருக்காங்க. அப்போ அந்த பெருமை என்னும் பிடிவாதத்தின் காரணமாக அவர்கள் நிராசையினுடைய நிலையை அடைந்து இஸ்லாத்தை விட்டும், இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதை விட்டும், அவருடைய இஸ்லாம் கபூல் செய்வதை விட்டும் நிராசை நிலையை அடைந்து இதன் பக்கம் பெருமை இன்னும் பிடிவாதத்திலே இறுதியை அடைந்து விட்டார்கள். அப்போ அதனுடைய உச்சியை தொட்டு விட்டார்கள். இனிமே இறங்கி வருவது என்பது அவர்களுடைய அந்த விஷயத்திலே சாத்தியமில்லாததாக இருக்கிறது. இன்னஹும், நிச்சயமாக அவர்கள் மா தரகு கிபிலத்தக்க லி சுபஹத்தின் ஆரிலத்தின் தஸீலுஹா அல் ஹுஜ்ஜத்து துஸீலுஹல் ஹுஜ்ஜத்து. இன்னஹும், நிச்சயமாக அவர்கள் மா தரகு, விட்டுவிடவில்லை, கிபிலத்தக்க, உங்களுடைய கிபிலாவை. நீங்கள் இப்பொழுது காபத்துல்லாவை நோக்கி தொழுகின்றீர்கள், உங்கள் கிபிலாவை காபத்துல்லாவாக நாம் மாற்றிவிட்டோம். அந்த காபத்துல்லாவின் பக்கம் அவர்கள் உங்களுக்கு பின்னால் தொழுக மறுக்கிறார்கள். அவர் கிபிலாவை விட்டுவிட்டார்கள். அதாவது உங்களுடைய கிபிலாவான காபாவை முன்னோக்குவதை விட்டுவிட்டார்கள். அவங்களுடைய கிபிலாவை அவர்கள் விடவில்லை. லி சுபஹத்தின் ஆரிலத்தின், இடையில் ஏற்பட்ட சிறு சந்தேகத்தின் காரணமாக. சரி, திடீர்னு பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க, நபிமார்கள் எல்லாம் அதை நோக்கி தான் தொழுதாங்க. இவர் திடீர்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை நோக்கி திரும்பிட்டார். என்ன விஷயம்? காரணம் என்ன? எங்களுக்கு தெளிவா புரியலையே, எங்களுக்கு தெளிவா விளங்க மாட்டிருக்குது, ஏதேனும் சந்தேகமா, என்ன என்ன விஷயம் என்பதாக இடையில் ஏற்படக்கூடிய சிறு சந்தேகத்தின் காரணமாக உங்கள் கிபிலாவை பின்பற்றுவதை அவர்கள் விடவில்லை. காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறத அவங்க ஏதோ ஒரு டவுட் இருக்குது, சின்ன டவுட் இருக்குது, கிளியர் ஆச்சுன்னா சரியாயிரும், சின்ன ஒரு இடையில ஏற்பட்ட ஒரு டவுட்டின் காரணமாக உங்க கிபிலாவை பின்பற்றுவதை அவங்க விடலை. துஸீலுஹல் ஹுஜ்ஜத்து, இந்த டவுட் எப்படிப்பட்ட டவுட்டு? துஸீலுஹா, அதை நீக்கிவிடுமே, அல் ஹுஜ்ஜத்து, தெளிவான ஆதாரங்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து குர்ஆனின் மூலம், வேதத்தின் மூலம், நபிமார்கள் மூலம் வந்த அந்த ஆதாரங்கள் அந்த இடையில் ஏற்படக்கூடிய சிறு சந்தேகங்களை, சுபஹத்துகளை நீக்கிவிடுமே. அந்த சந்தேகத்தின் காரணமாக அவர்கள் உங்கள் கிபிலாவை பின்பற்றுவதை விடவில்லை. அதனால் அவர்கள் காபாவை பின்பற்றுவதை விடல, மாறாக இன்னமா ஹாலஃபூக், அவர்கள் உங்களுக்கு மாறு செய்ததெல்லாம், அவர்கள் காபாவை பின்பற்றுவதை விட்டும் மாறு செய்ததெல்லாம் ஐநாதன், பிடிவாதத்தின் காரணமாக, வஸ்திக்பாரன், தலைக்கணத்தின் காரணமாக, பெருமை இன்னும் வீண் பிடிவாதத்தின் காரணமாகத்தான் உங்களுக்கு அவர்கள் மாறு செய்கிறார்கள். அப்ப அவர்கள் உங்களை கிபிலாவை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவர்கள் தன் மனம் போன போக்கிலே தொழுவது, அவர்கள் உங்களுக்கு மாறு செய்வதெல்லாம் பிடிவாதம் இன்னும் பெருமையின் காரணமாகத்தான். வஃபீ தாலிக, இந்த விஷயத்திலே தஸ்லியத்துன் லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அலாதியான ஆறுதல் சொல்லப்படுகிறது. மின் ஜுஹூதி வ தக்தீபி அஹ்லில் கிதாபி, அந்த வேதவாசிகளுடைய பொய்ப்பித்தல் இன்னும் அவர்களுடைய அந்த முரட்டு பிடிவாதத்திலிருந்தும் நபியவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லப்படுகிறது. முரட்டு மறுப்பிலிருந்தும், வீணான மறுப்பிலிருந்தும் ஒரு ஆறுதல் சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசை, ஷவுக் என்ன? காபாவை ஒவ்வொரு தொழுகையும் தொழுகிறாங்க பைத்துல் முகத்தஸை நோக்கி, ஆனால் அவங்க வானத்தின் பக்கம் ஒவ்வொரு நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன் என்றால் தன்னுடைய மூதாதையரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காபத்துல்லாவை நோக்கி தொழுதால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் உள்ளத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த ஆசைக்கு ஏற்ப அல்லாஹு தாலாவும் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், முஸ்லிம்களுக்கும் கட்டளையிடுகிறான்,
எல்லோருக்கும் கட்டளையிடுகிறான், நீங்கள் காபாவை நோக்கி இனிமேல் தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய கிபிலா காபா தான், மஸ்ஜிதுல் ஹராம் தான் என்பதாக சொல்லிவிடுகிறான். இவ்வாறு சொன்னவுடன் யூதர்கள் மறு மறுப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறார்கள், கேலி செய்ய ஆரம்பிக்கிறார்கள், குத்தி பேச ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் ஒரு நேரத்திற்கு அந்த பைத்துல் முக்கத்தை நோக்கி தொழுதார்கள், திடீரென காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறார்கள். இவர்களை மாற்றியது எது? மாவல்லாகும் அன்கிபிலத்திஹிம் உள்ளத்தி கானு அலைஹா என்பதாக கேட்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, பைத்துல் முக்கத்தஸ் தான் எல்லா நபிமார்களுடைய கிபிலா, எல்லா நபிமார்களும் அதை நோக்கித்தான் தொழுதாங்க, இவர்கள் மட்டும் புதிதாக காபாவை நோக்கி தொழுகிறாரே, இது என்ன நியாயம் என்பதாக திடீரென்று ஒரு வீண் சுபகத்தை மக்களுக்கு மத்தியில ஒரு புரளியை, ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுகிறார்கள். அடுத்ததாக கேட்கிறார்கள், காபாவை நோக்கி தொழுகிறாங்களே, இதுக்கு முன்னாடி பைத்துல் முக்கத்தை நோக்கி தொழுத காலங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த காலத்துல இவங்களுக்கு பின்னாடி தொழுதார்கள், அவர்கள் எல்லாம் இப்ப இறந்துட்டாங்க, அவங்க பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி தொழுதோட அப்படியே இறந்து போயிட்டாங்க, காபாவை நோக்கி அவர்கள் ஒரு தொழுகை கூட தொழவில்லையே, அவர்களுடைய தொழுகை நிலை என்ன ஆகும், அவங்களுடைய தொழுகை எல்லாம் வீணாகிவிட்டதல்லவா. இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் சொல்ல 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நோவினை, ஒரு சிறு கஷ்டம், ஒரு சிறு மனதில், எந்த அளவுக்கு நாம் ஏற்கனவே சொன்னோம், எந்த அளவுக்கு சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் என்ன செஞ்சிருவாரு, நவுதுபில்லா அவங்களுடைய பழைய மார்க்கத்தின் பக்கம், அவருடைய கவுமுடைய தீனின் பக்கம் திரும்பி விடுவார் போல் தெரிகிறது என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லவா. அவருடைய அந்த பொய்ப்பித்தல், மறுப்பு தெரிவித்தலுக்கு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அலாதியான ஒரு ஆறுதலை சொல்லி காண்பிக்கின்றான். அந்த ஆறுதல் தான் இந்த இவர்களுடைய இந்த பித்தலாட்டங்கள். இவர்கள் உங்களுக்கு சந்தேகத்தினாலேயோ அல்லது வேறொரு காரணத்தினாலேயோ இவர்கள் உங்களுக்கு மாறு செய்யவில்லை, மாறாக அவர்கள் உங்களுக்கு மாறு செய்த காரணமெல்லாம் என்ன, அவர்களுடைய பிடிவாதமும் அவருடைய பெருமையும் தான், வரட்டு கௌரவமும் பெருமையும் தான் என்பதாக அல்லாஹ் தெளிவாக சொல்லி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டான். அப்ப சென்ற ஆயத்துல அவர்கள் சொன்ன சொல்லுக்கெல்லாம் இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா நபிக்கு ஒரு ஆறுதலான ஒரு பதிலை கொடுத்து, நீங்கள் அவர்கள் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நீங்கள் திரும்பிய அந்த உண்மை திசை, அதுதான் அல்லாஹ்வுடைய உண்மையான கட்டளை, அதை நீங்கள் பின்பற்றி உங்களுடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவாக ஒரு ஆறுதல் கூறி, இந்த ஆயத்துகளுக்கும் தெளிவாக ஆறுதல் கூறி என்ன செஞ்சுட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த இந்த ஆயத்துகள் மூலம் தெளிவாக ஆறுதல் கூறிவிட்டான். எனவே இதன் மூலம் நமக்கு சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள ஒரு தெளிவான தொடர்பு நமக்கு புலப்படுகிறது. அல்லாஹு தாலா குர்ஆனுடைய ஆயத்துகளுடைய விளக்கங்களையும் அதன் தொடர்பினையும் அது இறங்கிய காரணங்களையும் அதனுடைய விளக்கங்களின் மூலம் அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இப்பொழுது தொடர்பு சம்பந்தமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் அகராதி சம்பந்தமாக, இன்னும் சபபு நுசூல் இருந்தால் அது சம்பந்தமாகவும் மற்ற விளக்கங்கள் சம்பந்தமாகவும் காண இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் கற்கக்கூடிய இந்த கல்வியை பயனுள்ளதாக ஆக்கி அமலோடு தக்வாவோடு இஹ்லாஸோடு அவனுடைய தீனை கற்கக்கூடிய நல் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.